உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டாங்களா? எனக்கு புரியுதுங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு புரியுது. ஏன்னா டெய்லி நீங்கள் ஏதாச்சும் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த பர்சன் ஏதாச்சும் ஒன்று வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸாக இருக்கும். எனக்கு புரியுது. நீங்கள் அந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹவ் கிளிக் த ரைட் வீடியோ. நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் 2 செக்மெண்ட்டுங்க. ஒன்று வந்து என்னன்னா, நீங்கள் தான் வந்து காரணம்னு நான் சொல்லுவேன். என்னன்னா நான் தான் காரணமான்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் தான் காரணம். ஏன்னா அந்த பொண்ணு உங்களை ஃப்ரெண்ட் ஜோனில் போடல, நீங்கள் தான் வந்து ஃப்ரெண்ட் ஜோனில் விழுந்துட்டீங்க. அதை தான் நான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் சொல்ல எப்படி நீங்க வந்து ஃப்ரெண்ட் ஜோன்ல விழுந்தீங்கன்னு. செகண்ட் செக்மெண்ட் அந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து எப்படி வெளியே வருது நான் சொல்ல போறேன். இது உங்களுக்கு நீடடா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க சேனலுக்கு நியூவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் தான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ டு தி வீடியோ. உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கும், அதாவது அந்த பர்சன் எனக்கு ரொம்பவே பிடிக்குது, ஆனா ஏன் அந்த பர்சன் என்ன ஃப்ரெண்டா பாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கா? நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் நீங்க தான் காரணம். அந்த ரீசன்ஸை தெரிஞ்சுப்போமா? ஃபர்ஸ்ட் அந்த பர்சனுக்காக நீங்க எப்பயுமே அவைலபிளா இருப்பீங்க. எவ்வளவு உங்களுக்கு வேலையா இருந்தாலும் அந்த பர்சன் வந்து மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்ட் பண்ணுவீங்க. அந்த பர்சன் எங்கேயாச்சும் கூப்பிட்டா உங்களுக்கு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பர்சன் தான் ப்ரியாரிட்டின்னு அந்த பர்சனுக்காக போவீங்க. கரெக்டா? செகண்ட் நீங்க வந்து அந்த பர்சன்ட்ட எப்படி இருப்பீங்கன்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே நல்லவன்ற மாதிரி நீங்க வந்து அந்த பர்சன் சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, நீங்க வந்து ரொம்ப கேர் பண்ணுவீங்க. அப்படியே வந்து சேஃப்டியா இருக்கீங்களா, இந்த மாதிரி நீங்க வந்து அந்த பர்சன்ட்ட நல்லவனா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் நீங்க ரொம்பவே அரகண்ட், வீட்ல எல்லாம் கேட்டா ஐயோ ரொம்ப கோவக்காரன்பா அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனா அந்த பர்சன்ட்ட ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க. உங்களுக்கு கோவம்னா என்னன்னே தெரியாது. கரெக்டா? நெக்ஸ்ட் நீங்க வந்து அந்த பர்சன் தான் இருக்கிறதுலே ப்ரியாரிட்டின்னு சொல்லி அந்த பர்சனை தலையில தூக்கி வச்சுட்டு உங்களோட பர்சனல் கோல்ஸ், உங்களோட லைஃப் கோல்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வைப்பீங்க. கரெக்டா? கமான் கைஸ், நான் இப்ப சொன்னது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஃப்ரெண்டா தான் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து லக்கியா ஃபீல் பண்ணுங்க, உங்களை ஒரு பிரதரா பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம இப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவா தெரியாது. அதாவது ரிலேஷன்ஷிப்ல பார்க்க மாட்டாங்க, ஒரு பார்ட்னரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த பர்சன் நம்ம கூட இருந்தாங்கன்னா, லைஃப் லாங் இருந்தாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டா இருந்தா சூப்பரா இருக்குமே நினைச்சிட்டு உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்ப்பாங்க. சொல்லியிருப்பாங்களே நீங்க தான் இருக்கிறது என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களே, என்கிட்டயும் சொன்னானுங்களே. ஏன்னா அவங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எதிர்பார்க்கறத நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. பட் நம்ம நேச்சுரலாவே அப்படிதாங்க. அதாவது நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சா இந்த குவாலிட்டிஸை தான் காட்டுவோம். பட் இந்த குவாலிட்டிஸை நம்ம காட்டக்கூடாதுன்னு வந்து இனிமேல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாச்சு இந்த குவாலிட்டிஸ், அதாவது நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருச்சுன்னா இந்த குவாலிட்டிஸை காட்டக்கூடாது, கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா பண்ணணும். நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல சொல்றதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அப்பதான் உங்களால அந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இல்லாம அந்த பர்சனை வந்து ஒரு பார்ட்னரோ ரிலேஷன்ஷிப்லயோ மாற்ற முடியும். அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயே மாட்டிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு ரெடியா? நெக்ஸ்ட் நான் வந்து ஃப்ரெண்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டே எல்லாம் ஓகே, இப்போ நான் வந்து அதுல இருந்து வெளியே வரணும், அந்த பர்சனுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், ஃப்ரெண்ட் ஜோனை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் இப்பயே சொல்லிடுறேன், இது வந்து கஷ்டம் தாங்க. ஏன்னா அந்த பர்சன் உங்களை ஃப்ரெண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து திருப்பி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது வந்து மேபி சான்சஸ் தான். பட் நான் இப்போ சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. மேபி இது வந்து மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நான் வந்து 100% வந்து இதை பண்ணீங்கன்னா மாறுவீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா சில பேர்ல மாறாத, அதனால இப்பயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். பட் நான் சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட வந்து சந்தோஷப்படுங்க, வெளியே அத்தனை பர்சன்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன்ட் நீங்க வந்து ஃப்ரெண்ட் ஜோன்ல மாட்டக்கூடாதுன்னா கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் வந்து உங்களை எப்போ கூப்பிட்டாலும் எப்போ எதிர்பார்த்தாலும் நீங்க வந்து 24/7 அந்த பர்சனுக்காக அவைலபிளா இருந்தீங்களா, அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறோம். ஏன்னா நீங்க அப்படி அவைலபிளா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அந்த பர்சன் வந்து உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. அந்த பர்சன் உங்களை ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பர்சனை வந்து நீங்க மிஸ் பண்ண வைக்கணுங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த பர்சனுக்கு அவைலபிளாவே இருக்காதுங்க. அந்த பர்சன் வந்து எப்போ கூப்பிட்டாலும் நான் பிஸியா இருக்கேன், எப்போ இது பண்ணாலுமே நான் வந்து வேலையா இருக்கேன், அங்கேயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எப்பயாச்சும் ரேரா வந்து உங்களோட டைம் அந்த பர்சன்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து என்னடா இவ்வளோ நாள் நமக்கு வந்து இருந்தாங்க, இந்த பர்சன் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. உங்களை பத்தி யோசிக்கும் போது உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். நீங்க எப்பயுமே அவைலபிளா இருந்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு உங்க மேல அட்ராக்ஷன் இருக்காது. அதுக்கு பதில் நீங்க வந்து ரேரா தான் நீங்க அந்த பர்சனுக்கு அவைலபிளா இருக்கீங்க. அந்த பர்சன் கூட டெய்லி ஒரு 1/2 hour தான் பேச முடியுது, ஒரு 10 minutes தான் பேச முடியுதுன்னா அந்த பர்சன் உங்களை எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல ஒரு அட்ராக்ஷன் வரும். ஸோ இதை ட்ரை அவுட் பண்ணுங்க. செகண்ட், நீங்க ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்குன்னு முடிவாயிடுச்சு, கமான் மேன், இதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட் ஜோனை நீங்க பிரேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமான், நீங்க வந்து இந்த நைஸ் கையா இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பர்சனை கலாய்க்கவே கூடாது, அந்த பர்சனுக்காக நல்லதா இருக்கணும், அந்த பர்சனை கேர் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கீங்களா, அதை அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்க வந்து அந்த பர்சனை வந்து டீஸ் பண்ணணும். அந்த பர்சன் வந்து என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த பர்சனை வந்து நீங்க டீஸ் பண்ணணும், ஃப்ளர்ட் பண்ணணும். அப்பப்போ வந்து நீங்க ஃப்ளர்ட்டும் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து அந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க வந்து ஃபிளாட் லைன்ல போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க, நீங்க வந்து அப்பப்போ வந்து ஃப்ளர்ட் பண்ணணும், அப்பப்போ அந்த பர்சனை நல்லா இல்லைன்னு சொல்லி டீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்ஸ் இதுக்கப்புறமா காட்டுங்க. அப்பப்போ நீங்க காட்ட போது அந்த பர்சன் ஓகே இந்த பர்சனுக்கு வேற ஏதோ இருக்கு போல அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க நைஸ் கையா இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஃப்ளர்ட் பண்ண மாட்டீங்க, டீஸ் பண்ண மாட்டீங்க, அந்த பர்சன்ட்ட சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படியே வந்து அந்த பழைய காலத்து படம் மாதிரி அப்படியே நம்ம வந்து ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சொல்லிட்டு அந்த பர்சன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த பர்சன் நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட விட்டுட்டு போயிடுவாங்க, பயந்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. நைஸ் கையா இருக்கீங்க, அதை வந்து அப்படியே ஒரு மாஸ்குலின் பர்சனா மாறிடுங்க.
தேர்டு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பர்சன் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த பர்சன் உங்களை வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் திரும்பி பாருங்கள், அந்த பர்சன் நீங்கள் வந்து பிஸின்னு சம்டைம்ஸ் சொல்லியிருப்பீங்க, ஆனாலும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கால் எடுத்துருக்க மாட்டீங்க, பிஸியாக இருக்கு, ஏன்னா கால் எடுக்கலன்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க, திருப்பி அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த பர்சன் உங்களை வேல்யூவே பண்ணாமல் டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இல்லைன்னு அந்த பர்சன்ட்ட காமிச்சதுனால தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பர்சன், நீங்கள் வந்து ஒரு கோல் ஓரியன்டட் பர்சன், நீங்கள் வந்து ஒரு பர்பஸ் ஓரியன்டட் பர்சன் சொல்லி நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகணுங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட கோல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜிம்முக்குலாம் போய் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. அந்த பர்சனுக்கு டைமை கம்மியாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகும். இவ்வளோ நாள் நம்ம விஜய் தானே அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதை நீங்கள் கம்ப்ளீட்லி உங்களை நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் வந்து வேல்யூவாக மாற்றுறீங்க. நீங்களே ஒரு பர்சனாக வந்து டெவலப் ஆகும்போது அந்த பர்சன் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணால் கண்டிப்பாக அட்ராக்ஷன் வரும். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ரெஸ்பெக்டை கொண்டு வாங்க. ரெஸ்பெக்டை கொண்டு வரும்போது நீங்களே வந்து அவங்களோட கண்ணுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஃபோர்த்து, இவ்வளோ நாள் அந்த பர்சனை வந்து நீங்கள் சேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பர்சன் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லி ஓடிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த பர்சன்ட்ட இவ்வளவும் பண்ணீங்க, நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணுறீங்க, அந்த பர்சன்ட்ட வந்து நான் ஃப்ரெண்டு கிடையாது, நான் அதுக்கும் மேலே நீங்கள் வந்து உங்களை வந்து க்ரோ பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து அந்த பர்சனுக்கு அவைலபிளாக இல்லாமலாம் பண்ணியும் அந்த பர்சன் வந்து உங்களை ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கன்னா, கமான், அந்த பர்சனை வந்து சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த பர்சனை விட்டு வெளியே போயிட்டு அந்த பர்சனை நீங்களுமே ஃப்ரெண்டாக பார்த்துட்டு அதை தாண்டி வெளியே இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. கமான் மேன், நீங்கள் வந்து உங்களுக்கான வெல் டிசர்வ்டு பர்சன் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அந்த பர்சன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பர்சன் வர வரைக்கும் நீங்கள் வந்து க்ரோ பண்ணுங்கள், நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பர்சனலி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணும்போது நீங்கள் எல்லா கான்ஃபிடென்ஸாக கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் வந்து இந்த பர்சன் தான் உங்களோட லைஃப் அப்படிலாம் சொல்லி முடிச்சுக்காதீங்க. கமான், வெளியே அவ்வளோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெல் டிசர்வ்டு மேன், உங்களுக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு டிசர்வ்டான ஒரு பர்சன் வந்து கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனை பிடிச்சிச்சுன்னா அந்த பர்சன்ட்ட நைஸ் காயாக மட்டும் இருக்காது. நைஸ் காயாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனுமே உங்களால் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது லைஃப்பில். அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறமா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், க்ரூமிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோஸ் தான் வரும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் பெட்டர். Until this, bye Sujay, bye bye.